இன்றைக்கி மைதா மாவு வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி. 2 கப் மைதா மாவு, 1/4 டீஸ்பூன் சோடா உப்பு, 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, ஒரு பிஞ்ச் உப்பு. இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூட உருக்கின நெய் 3 டேபிள் ஸ்பூன். இது போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ தேங்காய் பாலில் ஊற வச்ச ரவையை இது கூட சேர்த்துக்கணும். இது கூட 1/2 கப் பொடிச்ச சர்க்கரையை சேர்த்துக்கணும். 1 கப் அளவு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக தேங்காய் பால் சேர்த்து பிசைஞ்சிக்கணும். தேவையான அளவு மட்டும் தேங்காய் பால் யூஸ் பண்ணிக்கோங்க, ஃபுல்லாக சேர்த்துடாதீங்க. சப்பாத்தி மாவு அளவுக்கு பிசைஞ்சிக்கோங்க. மாவு பிசைஞ்சாச்சு, ஒரு 5 நிமிஷம் ஊற வைங்க போதும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ உருட்டிப்போம். இந்த அளவு திக்னஸ்க்கு தேய்ச்சிக்கோங்க. ஸ்லோவில் வச்சு நல்லா பொறுமையாக சுட்டுடுங்க, இல்லைன்னா செவந்து போயிடும். இப்போ சத்தம் அடங்கிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, ஸ்வீட் பிஸ்கட் ரெடி ஆயிடுச்சு.